பெனாசிர் பானு சென்னை புதுப்பேட்டையிலிருந்து கேட்குறாங்க. பெண்கள் தொழுகையில் கால் கரண்டை தெரியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி எப்படி ஹிஜாபை முழுமையாக பேணுறாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய உடல் முழுவதும் மறைந்த நிலையில முகம் தெரியலாம், மற்றபடி உடல் முழுக்க மறைச்ச நிலையில தான் தொழுகையும் அவங்களுடைய ஆடையினுடைய சட்டமும் அதே சட்டம் தான். இந்த கரண்ட கால் தெரியலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க. முஸ்லிமார் இல்லாத நான் நினைக்கிறேன் கேட்குறாங்க. இது மாதிரி தங்களுடைய ஆடை குறித்து ரசூல்லா சொல்கிறாங்க. சொல்லும்போது எதிர்கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? மஞ்சர்ர சௌபஹு ஹொயலா லம் எந்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா. யாரு தன்னுடைய ஆடையை பெருமையோடு இழுத்து கொண்டு செல்கிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான செய்தியாகத்தான் நபிகளாருடைய இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கிறது. அப்போ இவங்க கேட்குறா, அப்போ எங்களுடைய ஆடை பெண்களுடைய கீழாடை பற்றி அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய ஆடை நீங்கள் ஒரு ஜான் இறக்கிங்க, முட்டுக்காலில் இருந்து ஒரு ஜான் அளவுக்கு இறக்கி நீங்கள் உங்களுடைய ஆடையை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் காலின் கீழ்ப்பகுதியெல்லாம் தெரியுமே அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு முழம் அளவுக்கு இறக்கிங்க, காலின் கீழ்ப்பகுதியும் மறைஞ்ச மாதிரி பாதமும் மறைஞ்ச மாதிரியான ஸ்டைலில் அப்படி நீங்கள் உங்களுடைய ஆடை அமைச்சுக்குங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவங்களும் தரையை இழுத்துட்டு வரக்கூடாது. ஆண்கள் எப்படி தரையில் இழுபடுகிற வரையில் ஆடை அணியக்கூடாதோ அதுபோல பெண்களும் தரையில் இழுபடுகிற வகையில் ஆடை அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. முட்டுக்காலில் இருந்து ஒரு முழம் அளவுக்கு, அப்போ பாதத்துக்கு நெருக்கமாக அந்த பாதம் அளவுக்கு அந்த துணி வந்து இருக்கும். அவங்களுடைய கை அளவுக்கு அவ்வளோதான் வரும். கணக்கு வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ இங்கே ரசூல்லா முதல்ல என்ன சொல்கிறாங்க? ஒரு ஜான் இறக்கிங்க. ஒரு ஜான் இறக்கிக்கிறதே ரசூல்லாவுடைய அட்வைஸ் தான். அது இறக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் கரண்டைக்கால் அதை ஒட்டிய சில பகுதிகள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அணிஞ்சா குற்றம் இல்லைங்கிறது விளங்குது. ஒருவேளை இல்லை அணிய விருப்பம் இல்லையே, கீழ்ப்பகுதியெல்லாம் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் இறக்கிங்க, இன்னும் கீழ்ப்பகுதி வரைக்கும் மறைச்சிக்கிறதுக்குரிய வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதை தெரிந்த அந்த கடைசி கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் காலின் பாதமும் பாதத்தை ஒட்டி இருக்கிற மேற்பகுதியும் கொஞ்சம் தெரிகிற காரணத்தினால அது ஒன்றும் தவறு இல்லை. அதை மறைக்க நினைத்தால் மறைத்து கொள்ளுங்க. வெளிப்படுகிற காரணத்தினால் அது குற்றப்பட்டியல்ல சேராதுங்கிறத புரிந்து கொள்ளலாம்.